ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ செம்ம டேஸ்டியான ஒரு பருப்பு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பருப்படன்னு சொன்னாலே பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க. ஆனால் சின்ன பசங்க சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மெத்தட்ல செஞ்சீங்க அப்படின்னா சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பவுல்ல அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சேர்த்தாலும் ஓகே தான். அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகமாகும். இது கூடயே அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தாராளமா 6ல இருந்து 7 பேர் சாப்பிடலாம். இதுல நல்லா தண்ணி விட்டு 3-4 முறை கழுவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் 3-4 முறை கழுவி விட்டதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் நல்லா தெளிவா இருக்கு. இதை அப்படியே ஒரு நைட் ஃபுல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, மறுநாள் காலையில இந்த அளவுக்கு பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு ஜார்ல ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சிய சின்ன பீசஸா கட் பண்ணி அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்குல கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நம்ம ஃபுல்லா சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பருப்பையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க மாவுல இது சேர்த்துக்கலாம். இது கூடயே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலா தோசை செய்யும் போது எந்த மாதிரி பதத்துல மாவு இருக்குமோ அந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாவை கொண்டு வந்துருங்க. இந்த மாவு கூடயே கொஞ்சமா கருவேப்பிலைய நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, மாவு நல்லா இந்த பதத்துல இருக்கு. நமக்கு தோசை செய்யும் போது நல்ல முருகலா வேணும் அப்படின்னா இந்த பதத்துல இருந்தது அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ சூடான தவால ஒரு 2 கரண்டி மாவு சேர்த்து நல்ல பெரிய தோசையா செஞ்சுக்கலாம். பெரியவங்க இந்த தோசை சாப்பிட போறீங்க அப்படின்னா இதுல மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஆனா குழந்தைங்களுக்கு சோம்பு மட்டும் சேர்த்து அரைச்சா போதும். அப்பதான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் இதே மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். நீங்க டயட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பருப்பு தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபியும் கூட. குழந்தைங்களும் அட் த சேம் டைம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனும் இந்த மாதிரி செஞ்சு தரும்போது அவங்களுக்கு ஈஸியா கொடுக்க முடியும். அவ்வளவுதாங்க, நம்ம பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சட்னி, சாம்பார், அவியல், தயிர் அப்படின்னு சொல்லிட்டு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஒரு முறை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.